இவர் தாங்க ராகவன், ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். இவருக்கு சொசைட்டிலயும் ஃபேமிலிலயும் கொஞ்சம் மதிப்பு அதிகம் தாங்க. அதனாலேயே இவங்க ஊர்லயா இருக்கட்டும், எங்க ஃபேமிலிலயா இருக்கட்டும், பாதி விஷயத்தை இவர் தான் முன்னின்று நடத்துவாருங்க. இவரு அர்ஜுன், ராகவன் சாரோட பையன். 12th முடிச்ச உடனேயே ஹையர் ஸ்டடீஸுக்காக அப்ரோட் போயிருந்தாரு. அப்ரோட் போயிட்டு அங்கேயே ஜாப் கிடைச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இப்போ திருப்பி அப்பா கூடயே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக திருப்பி ஊருக்கு வந்திருக்காரு. இந்த நேரம் பார்த்து ராகவன் சார் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அர்ஜுன் கிட்ட கொடுத்துட்டு அவர் புனித யாத்திரை போகணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாருங்க. முக்கியமா ராகவன் சாரோடைய தங்கச்சியோட பையனுடைய கல்யாணத்தை அர்ஜுன் தான் முன்னாடி நின்னு நடத்தணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் வேற வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் புனித யாத்திரை கிளம்பிட்டாருங்க. இப்போ இந்த கதையில இப்ப அர்ஜுன் அவங்க ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்கும் புதுசான ஆளு. அதனால ராகவன் சாருக்கு கொடுத்த மரியாதையை அர்ஜுனுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த கல்யாண வீட்டுக்கு போறாரு. இப்ப இந்த கல்யாணத்தை அவர் எப்படி நடத்துறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் ஷம்மி, உங்க லேர்னிங் கம்பானியன். இன்னைக்கு வீடியோல கேம் தியரினா என்ன, இதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். கேம் தியரி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து நான் கண்டிப்பா தனித்தனியா ஒரு வீடியோ இதுல நான் போட தான் போறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க என்கிட்ட கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்குனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்லயே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க. அதனால பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கேம் தியரிய சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிச்சுவேஷன்ல என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறத மத்தவங்களுடைய சாய்ஸ ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தாங்க கேம் தியரி. இதை இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம குழந்தைங்க ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுறத நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. ஜஸ்ட் அஸ்யூம் இப்ப 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஸ்டோன் எடுக்குது, இன்னொரு குழந்தை சிசர் எடுக்குது. இந்த ஸ்டோன் எடுத்த குழந்தை ஜெயிக்கணும்னு பண்ணல, சிசர் எடுத்த குழந்தை தோக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிசர் ஆப்ஷனை சூஸ் பண்ணல. இப்ப ஆக்சுவலா சிஸ்டர் எடுத்த குழந்தை தோத்து போயிடுச்சு. ஆனா இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, ஆப்போசிட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு மூவ் எடுக்கிறாங்க இல்லையா. அதே நேரம் ஒரு குழந்தை சிசர் எடுக்குது, இன்னொரு குழந்தை பேப்பர் எடுக்குது. இந்த பேப்பர் எடுத்த குழந்தை கண்டிப்பா லூசர், சிசர் எடுத்த குழந்தை வின்னர். அதே மாதிரி ஒரு குழந்தை பேப்பர் எடுக்குது, இன்னொரு குழந்தை ஸ்டோன் எடுக்குது அப்படின்னா இந்த பேப்பர் எடுத்த குழந்தை வின்னர், ஸ்டோன் எடுத்த குழந்தை லூசர். இதுதான் ஸ்டோன் பேப்பர் சிசருடைய கேம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த குழந்தைங்க ப்ரெடிக்ட் பண்ணி மூவ் பண்றாங்க இல்லையா, இதே மாதிரி தாங்க கேம் தியரியில நம்ம ஒரு விஷயத்த மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அதுல இருந்து நம்ம எப்படி வின் பண்ணலாம், நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட நம்மளுடைய லாஸ் எப்படி மினிமைஸ் பண்ணணும், நம்ம எப்படி ஆப்டிமல் லெவல்ல சக்சீட் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதாங்க கேம் தியரி. இப்ப வாங்க அர்ஜுன் அந்த கல்யாணத்தை எப்படி நடத்தினாரு அப்படிங்கறத பாக்கலாம். அர்ஜுன் இப்ப கல்யாண வீட்டுக்கு போறாருங்க. அங்க பார்த்தா யாருமே இவரை கண்டுக்கிடல, ஏன்னா யாருக்குமே இவரை தெரியாதுங்க. அப்படியே பாக்குறாரு, அந்த கல்யாண பையனோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் மிங்கிள் ஆயிரலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அர்ஜுன். ஆனா இவங்க கிட்ட மிங்கிள் ஆனா என்ன நடக்கும், 10ல 11வது ஃப்ரெண்டா உட்கார்ந்துகிட்டு போக வேண்டியதுதான். ஆனா அர்ஜுனுடைய நோக்கம் அது கிடையாது. இந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தணும், அதுதான் அர்ஜுனுடைய நோக்கம். அடுத்து கொஞ்சம் தூரம் போறாரு, பார்த்தா கொஞ்சம் ஆன்டிஸ் உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் இவங்க கிட்ட முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து நான் தான் ராகவன் சாரோட பையன் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் எடுத்தாருன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராகவன் சார் பையன் வந்தாரு, சாப்பிட்டாரு, மொய்ய வச்சாரு, கிளம்பிட்டாரு, இப்படின்ற மாதிரி தான் போயிரும். அப்படியே பாக்குறாரு. அப்போ கொஞ்சம் கசின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வேலையை அவங்க ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் போய் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது. அப்போ யாருகிட்ட இனிஷியேட்டிவ் எடுத்தா இந்த ஃபேமிலியில தன்னை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் குமார் அங்கிளை பாக்குறாரு. குமார் அங்கிளுக்கு ஒரு அளவு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே தெரியும். இப்ப குமார் அங்கிள் என்ன பண்றாருன்னா அர்ஜுனை எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு போறாரு, எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்ப அர்ஜுன் இந்த இடத்துல அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிறாரு. இது ஒரு கேம் தியரியோட ஸ்ட்ராட்டஜிங்க. இல்ல நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல எங்க யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தாங்க இது. இந்த ஸ்ட்ராட்டஜியை வேற எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல யாரையுமே தெரியாது இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ எந்த இடத்துல யாருக்கிட்ட கரெக்டான டைம்ல நம்ம ஓபன் அப் பண்ணிக்கிறோமோ அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மள அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மள அவாய்ட் பண்றதை மினிமைஸ் பண்ணணும்.
எந்த அளவுக்கு நம்மளுடைய அக்செப்டன்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிங்க. இதை வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணலாம், ஒரு டீம் கொலாபரேஷன் இல்ல ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் டீம் கொலாபரேஷன் அப்படிங்கும்போது டீமுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. நம்ம வந்து 10-11 ஆளா உட்கார்ந்துகிட்டு போறதுக்காக நம்ம வரல. நம்ம ஐடியா என்ன, நம்மளை நம்ம வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். யாருக்கிட்ட போகணும், எப்ப போகணும், எந்த இடத்துல நம்ம வந்து ஓபன் அப் பண்ணணும், அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிங்க. நெக்ஸ்ட் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வழியா அர்ஜுன் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாருங்க. இப்போ அந்த கல்யாண பொண்ணோட கசின்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கனால அவங்க வந்து ஜூட்டா சுப்பாய் அப்படின்ற ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்போ பொண்ணு சைட்ல இருக்கிறவங்க ஒரு டீமா பிரிஞ்சுக்கிறாங்க, பையன் சைட்ல இருக்கிறவங்க ஒரு டீமா பிரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பையன் சைட்ல இருக்கிறவங்க டீம் 1ன்னு எடுத்துக்கிறாங்க, பொண்ணு சைட வந்து டீம் 2ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் மாப்பிள்ள சைட்ல உள்ள ஆளுதான், ஆனா அர்ஜுனை பொண்ணு சைட்ல டீம் 2க்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதனால அர்ஜுன் டீம் 2ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜூட்டா சுப்பாய் அப்படின்னா என்ன கேம்னு பாத்தீங்கன்னா, டீம் 2ல இருக்கிறவங்க மாப்பிள்ளையோட ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. இப்போ டீம் 1ல இருக்கிறவங்க இதை தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா மாப்பிள்ளை என்ன பண்ணணும்னா, டீம் 2 என்ன கேக்குறாங்களோ அதை வந்து கொடுக்கணும். மேபி அது மணியா இருக்கலாம், இல்ல சாக்லேட்ஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபன்னா ஏதாவது ஒரு கேமா இருக்கலாம். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை கொடுக்கணும். இதுதாங்க இந்த கேமோட ரூல்ஸ். இப்போ டீம் 1ல இருக்கிறவங்க ஷூ தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்துல அர்ஜுன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாரு. என்னன்னா, மாப்பிள்ளையோட ஷூவை மாதிரியே இன்னொரு ஷூவை கொண்டு போய் வச்சு அவங்க டீம் 1 நம்ம டீவியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கறாரு. ஆனா மாப்பிள்ளை சைட்ல இருக்கிறவங்க இது டிகாய் ஷூ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. இது ஒரிஜினல் ஷூ கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படியே டீம் 1ல இருக்கிறவங்க தேடி தேடி பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் ஷூவை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ டீம் 1 என்ன பண்றாங்கன்னா, அவங்க தோல்வியை ஒத்துக்கிடுறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் ஃப்ளீ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளீ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சு வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஆரஞ்சு 1 கிலோ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கடைக்காரர்கிட்ட கேட்போம். 1 கிலோ ஆரஞ்சு 200 ரூபா அப்படின்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 200 ரூபா தர மாட்டேன், 150 ரூபா தரேன், எனக்கு 1 கிலோ ஆரஞ்சு தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அப்ப கடைக்காரர் என்ன சொல்லுவாரு, 150 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரணும்னா வேணா 190 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப நம்ம அடுத்து என்ன கேட்போம், இல்ல நான் 160 ரூபா தர்றேன், 1 கிலோ ஆரஞ்சா கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா. இப்ப இந்த இடத்துல ஒரு நெகோசியேஷன் நடக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃப்ளீ மார்க்கெட் நெகோசியேஷன். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கும் ஜூட்டா சுப்பாய்க்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா, முதல்ல அந்த ஷூவை ஒளிச்சு வைக்கணும்னு நம்ம டீம் 2 அவங்க பிளான் போடுறாங்க. இப்போ அந்த டீம் 1 என்ன பண்ணிருந்திருப்பாங்க, ஷூவை யாருமே எடுக்காத மாதிரி ஒரு பாதுகாப்பு போட்டு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா. மேபி அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க, இல்ல யாரையாவது ஒரு ஆளை பக்கத்துல வச்சிருந்திருப்பாங்க. இப்ப டீம் 2 என்ன பண்ணிருந்திருப்பாங்க, இவங்க ஸ்ட்ராட்டஜி இதுதான் புரிஞ்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா. இப்ப டீம் 1 என்ன பண்றாங்க, தேடுறாங்க. இவங்க தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு டிகாய் ஷூவை கொண்டு போய் வைக்கிறாங்க. திருப்பி அவங்க தேடுறாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. கேம் தியரியை பொறுத்தவரை தோல்வி வெற்றி எல்லாம் கிடையாது. இன்னும் அந்த ஜூட்டா சுப்பாய் கேம் முடியல. வாங்க கண்டினியூ பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம். டீம் 1 தோத்துட்டாங்க இல்லையா. இப்போ டீம் 2ல இருக்கிறவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க 10,000 ரூபாய் தரணும், தந்தாதான் நாங்க ஒரிஜினல் ஷூவை தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, டீம் 1ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்னது இது, இந்த ஷூவோட ரேட்டே 350 ரூபா தான், இதுக்கு போய் 10,000 ரூபாய் கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் உருவாகுது. இந்த சிச்சுவேஷன் தான் என்ன சொல்றாங்கன்னா, பிரிசனர்ஸ் டயலமா அப்படின்றாங்க. அதாவது 2 பேரும் இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாம். ஆனா டீம் 2 என்ன கேக்குறாங்க, எனக்கு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டீம் 1 என்ன சொல்றாங்க, இந்த ஷூவோட ரேட்டே 350 ரூபா தான், இதுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க முடிவுல அவங்க மாறாம இருக்கிறாங்க. டீம் 2ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களும் அவங்க முடிவுல மாறாம இருக்கிறாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப டீம் 1ல இருக்கிறவங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நேரத்துக்கு டீம் 2ல இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களே தவிர மொத்தமா அன்னைக்கு அந்த டேயே அப்செட்டா தான் போயிருந்திருக்கும். ஏன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேட் அவுட்கம் வந்துச்சு இல்லையா 2 பக்கம். இப்போ ஒரு டீம் அப்செட்டா இருக்கும்போது இன்னொரு டீமால அந்த டேல சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. 2 பிளேயர்ஸ் அவங்க முடிவுல விட்டு கொடுக்காமக்கிறதுனால ஒரு பேட் அவுட்கம் வருது இல்லையா. இததான் பிரிசனர்ஸ் டயலமா அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல சிச்சுவேஷன் ஒரு மாதிரி போகுது அப்படின்றத அர்ஜுன் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அர்ஜுன் இங்க வந்தது எதுக்காக, அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தது மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு
கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அர்ஜுன் வந்திருக்காரு. இப்படி ஒரு சங்கடமான சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்காக அர்ஜுன் வரல. இப்ப அர்ஜுன் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளை கிட்ட ஒரு பாட்டு பாடுங்க, நீங்க 10,000 ரூபாய் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இப்ப டீம் 1 இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, டீம் 2 இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால இப்ப திருப்பியும் பழைய மாதிரி ஃபன்னாவே இந்த கேம் முடிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பியும் பழைய மாதிரி எல்லாரும் சந்தோஷம் ஆயிடுறாங்க, யாருக்கும் மன வருத்தம் கிடையாது. இதுக்கு பேரு தான் நாஷ் ஈக்விலிபிரியம். நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படின்னா, ஒரு கோல் அட்டைன் பண்றதுக்காக ரெண்டு பிளேயர்ஸும் மியூச்சுவலா ஒரு கோஆபரேஷன்ல போறாங்கன்னா இதுக்கு பேரு தான் நாஷ் ஈக்விலிபிரியம். சூட்டா சுப்பாய் அதுல நடந்தது ஒரு ஃபன். ஒருத்தருக்கு மன கஷ்டமா போகுது, ஒருத்தர் என்ஜாய் பண்றாங்க. அப்படி இல்லாம ரெண்டு பேருமே அந்த ஸ்ட்ராட்டஜி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க டீம் 2ல இருக்கிறவங்க ஷூவா கொடுத்துருவாங்க, அதுக்கு பதிலா மாப்பிள்ள பாட்டு பாடணும். இப்ப டீம் ரெண்டு பேருமே ஒரு கோஆபரேஷன்ல போறாங்க. இததான் நாஷ் ஈக்விலிபிரியம் அப்படின்றாங்க. இன்னும் இந்த கோஆபரேஷனை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறது அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா இன்னும் 2 நாள்லயே எல்லா சொந்தக்காரங்களும் ஊருக்கு போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல போய் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஜாயிண்ட் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றது அர்ஜுனோட ரொம்ப நாள் ஆசை. இத அர்ஜுன் சொல்றாரு. சொன்ன உடனே கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, இந்த ஜாயிண்ட் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், அதனால எங்களால சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் வெஜிடேரியன்ஸ், அதனால நாங்க இந்த பிரியாணியை சாப்பிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு. எல்லாரையுமே மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜாயிண்ட் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் நினைக்கிறாரு. இது அர்ஜுனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா இதே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ஒத்து போகுதான்னு கேட்டா எல்லாருக்கும் ஒத்து போகல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்காங்க. அதனால மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் முடிவு பண்றாரு. அப்ப அவங்க டேஸ்ட்டுக்கு அங்க வாங்கி சாப்பிடலாம். ஆனா அதே நேரம் அர்ஜுன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச ஜாயிண்ட் பிரியாணியோட டேஸ்ட் அங்க கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. அப்போ தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு மிடில் பாத்ல போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் கோஆபரேஷன். இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமா புரியும். மாருதி சுசுகி மோட்டார்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டோமொபைல்ஸ் ரெடி பண்றாங்க. பேடிஎம், உபர் இவங்க 2 பேரும் கோஆபரேட் பண்றாங்க. இப்ப பேடிஎம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் உபருக்கு கொடுக்கறாங்க. உபர் என்ன பண்றாங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸ் பேடிஎம்க்கு கொடுக்கறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜாயிண்டா கோஆபரேட் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்டார் அலையன்ஸ். இவங்க வேலை என்னன்னா யூரோப், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு டிராவல் பண்ணும்போது மல்டிபிள் ஏவியேஷன்ஸ் கூட கொலாபரேஷன் வச்சு டிராவல் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லி லில்லி, ரான்பாக்ஸி இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணிருக்காங்க. எல்லி லில்லி ரான்பாக்ஸி கூட ஜாயின் பண்ணதுனால இந்தியாக்குள்ளாடி என்டர் ஆனாங்க. ரான்பாக்ஸிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இந்த கோஆபரேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம தனியா ஒரு விஷயத்த பண்றதை விட கோஆபரேஷனா பண்ணும்போது நம்மளுடைய அவுட்கம் இன்னும் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா இப்ப நிறைய பேருக்கு நிறைய அவங்க வேலையை பிரிச்சு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனா இன்னொரு இடத்துல ஒர்க் லோட் அதிகமா இருக்கும், அவங்களால அந்த வேலையை முடிக்க முடியாது. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணலாம், இந்த ஒர்க் லோட் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ஒர்க் இவங்க பண்ணினாங்கன்னா கம்பெனியோட அப்ஜெக்டிவ் சீக்கிரமா போய் அட்டைன் பண்ணிக்கலாம். இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அடுத்தது வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம். இப்ப அர்ஜுன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. எல்லாருமே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணு வீட்டுல இருந்த பொண்ணோட கசின்ஸ் மண்டபத்தை கிளீன் பண்ணி ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேரு மொபைல்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் பேரு கேம் விளையாடுறது, சும்மா கதை அடிக்கிறது, அங்க இங்க நடக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தோம்னா 15 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிரும், நம்ம ரிசப்ஷனுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிரலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட விட நம்ம கோஆபரேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது அவுட்கம் அதிகமா இருக்கும். இதை என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு கான்செப்ட் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படின்றது. ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக ஒரு ரிசோர்சஸ் டிப்ளீட் பண்றதை விட கலெக்டிவா அதை நம்ம பாதுகாப்பா வச்சிருந்தோம்னா நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து தப்பிக்கலாம். இதுதான் ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ். கோஆபரேஷன் பண்ணும்போது எப்படி பெஸ்ட் அவுட்கம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸிட் பக்கத்திலேயே காரை அங்கங்க நிப்பாட்டி விடுறாங்க. எதனாலன்னா சீக்கிரமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. இதனால என்ன பிரச்சனை வரும், கன்ஜெஷன் வரும், இல்லது வண்டியை எடுத்துட்டு போறதுக்கு லாங் கியூஸா நிக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப பிரச்சனை ஆயிரும் இல்லையா. அப்ப இதை அர்ஜுன் கவனிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ கூப்பிட்டு இந்த காரை
சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணி நிப்பாட்டுறாங்க. இதனால சீக்கிரமா காரை எடுத்துட்டு போகலாம். கன்ஜெஷன் இல்லது அந்த கியூவா நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறையும். இப்ப கோஆபரேஷன் பண்ணும்போது என்ன பெஸ்ட் அவுட்கம் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்கு நான் எக்ஸிட் பக்கத்திலே காரை நிப்பாட்டினேன்னா அது எனக்கு பெனிஃபிட் தான். அடுத்தது வெளியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு காரை வெளியில எடுத்துட்டு போக முடியாது. இதனால ரொம்ப கன்ஜெஷன் தான் உருவாகும். அப்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட விட கலெக்டிவா இருக்கும்போது அவுட்கம் அப்படின்றது நல்லாவே இருக்கும். கோஆபரேஷன், கொலாபரேஷன் ரியல் லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், டீம் கொலாபரேஷன் இன் ப்ராஜெக்ட், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன், அர்பன் பிளானிங், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், இந்த இடத்துல எல்லாம் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணுவாங்க. இப்ப குமார் அங்கிள் இன்னும் இது என்ஜாய்மெண்டா போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம் அனௌன்ஸ் பண்றாரு. அது என்னன்னா ஹிடன் ட்ரெஷர். ஹிடன் ட்ரெஷர்ல என்ன பண்ணுவாருன்னா, குமார் அங்கிள் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அந்த பாக்ஸுக்குள்ளாடி என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப கோல்டு ஜுவல்லரியா இருக்கலாம், இல்ல நீங்க எங்கேயாவது டூர் போறதுக்காக டிக்கெட்ஸ் இருக்கலாம், இல்ல அந்த பாக்ஸுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது குமார் அங்கிளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நமக்கு விலை மதிப்பு அதிகமா ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சதுன்னா நமக்கு லாபம் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் இந்த கேமுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்ப அதை வந்து ஆக்ஷன் விடுறாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிரைஸ் என்ன சொல்றாருன்னா 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் விடுறாரு. உடனே சுஷிலா ஆண்டி 20 ரூபாய் அப்படின்னு பிட் பண்றாங்க. உடனே ராமு தாத்தா 30 ரூபாய் அப்படின்னு பிட் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா 40 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுன் 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா பிட் பண்ணி கடைசியில 150 ரூபாய் வரைக்கும் போகுது. இப்ப 150 ரூபாய் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. குமார் அங்களுடைய பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. அப்ப குமார் என்ன பண்றாரு, பிட் பண்றத நிப்பாட்டிடுறாரு. இப்படி பிட் பண்ணி கடைசியில அரவிந்த் எங்க போறாருன்னா 1000 rupees அப்படின்ற மாதிரி பிட் பண்ணி இப்போ இந்த ஹிடன் ட்ரெஷர் கேம்ல வின் பண்ணிடுறாரு. இந்த பாக்ஸ வந்து குமார் அங்கிள் அரவிந்துக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ அரவிந்த் ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு அப்செட் ஆயிருது. ஏன்னா உள்ள என்ன இருந்ததுன்னா குமார் அங்களுடைய சின்ன வயசு போட்டோ இருந்தது. மேபி குமார் அங்களுக்கு வேணா அது ரொம்ப வேல்யூவா இருக்கலாம், இல்ல 150 ரூபாய் விட குறைவா இருக்கலாம். ஆனா அரவிந்துக்கு டோட்டல் அப்செட். இதுக்குள்ளாடி இருந்தது அரவிந்துக்கு எந்த யூஸுமே கிடையாது. இதுக்கு பேரு ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கும் போது இப்ப 2 பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு அதிகமா விஷயம் தெரியும், இன்னொருத்தருக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாது. ஆனா அதிகமா விஷயம் தெரியற ஒரு ஆளு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து மூவ் பண்ணும் போது இந்த குறைவா தெரிஞ்ச ஆளு இந்த இடத்துல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப அதிகம் தெரிஞ்ச ஆட்கள் என்ன மாதிரி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இத பெஸ்டா நம்ம எங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா இன்டர்வியூல அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூல எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் நிறைய பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சேலரி எப்படி நெகோஷியேட் பண்ணணும்னு தெரியல, இல்ல நானும் என் கூட வந்தவங்களும் ஒரே நாள் தான் இன்டர்வியூ வந்தோம், நாங்க 2 பேரும் ஒரே குவாலிபிகேஷன் தான், அவங்க அதிகமா சேலரி வாங்கிட்டாங்க, என்னால சேலரி வாங்க முடியல. இது என்ன ரீசன்னா, இன்டர்வியூல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜாப், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி குவாலிபிகேஷன், இந்த ஸ்கில்ஸ், இந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரௌண்டிங்ல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன மாதிரி சேலரி கொடுக்கறாங்க, என்ன வேல்யூ அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்டர்வியூ போறவங்களுக்கு அந்த அளவுக்கு டீடைலா ஒரு விஷயத்த பத்தி தெரியாது. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருவேளை இன்டர்வியூக்கு வர்றவங்களுக்கு ஸ்கில் அதிகமா இருக்கலாம், ஆனா இவங்க கேட்கிற சேலரியை கொடுக்கறதுக்கு இன்ஸ்டிடியூஷனோட பட்ஜெட் பத்தாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாததுனாலதான் சேலரி நெகோஷியேட் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால ஒரு இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போனோம்னா சேலரி நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குறது ரொம்ப ஈஸி. இதுக்கு பேரு பேலன்ஸ்ட் நெகோசியேஷன். 2 பிளேயர்ஸ்ல ஒருத்தருக்கு விஷயம் அதிகமா தெரியுது, ஒருத்தருக்கு குறைவா தெரியுது. இததான் ஏசிமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த கேம் தியரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். மறுநாள் அவங்க நினைச்சது மாதிரியே லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மியூசிக்கல் சேர் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சேரை மட்டும் போக்கஸ் பண்ணியே இந்த சேர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி குடிக்கிறது மாதிரி போறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த மியூசிக் எப்ப நிக்கும் அப்படின்னு பாத்துட்டு ஓடி போய் அதுல போய் உட்கார்ற மாதிரி போறாங்க. ஆனா அர்ஜுன் இதுல என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல கிரௌடு குறைவா இருக்கோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணி போறாரு. கடைசியில இந்த கேம்ல வின்னும் ஆகுறாரு. இதுக்கு பேர் தான் அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன். அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன் அப்படிங்கும் போது, இப்ப ஒரு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது
இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து அதுல ஒரு அவுட்கம் பார்க்கணும் இல்லையா, இதுக்கு ஃபிட் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்ப அடுத்தவனுடைய ஸ்ட்ராட்டஜி அன்சர்டனா இருக்கும் போது நம்ம ஸ்ட்ராட்டஜியை அதுல எப்படி கொண்டு வந்து நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய லாஸை மினிமைஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அன்சர்டனிட்டி இன் ஆக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத முக்கியமா எதுல பாக்கணும்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட புதுசா லான்ச் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்பவுமே அன்சர்டனா இருக்கும். இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற ப்ராடக்ட லான்ச் பண்ணி நம்ம சக்சீட் ஆகணும் இல்லையா, இந்த இடத்துல இந்த அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. அர்ஜுனுடைய மதிப்பு மரியாதை இப்போ ஃபேமிலி சொசைட்டி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனிமே ராகவன் சாருக்கு கொடுத்த அதே மரியாதை மதிப்பு எல்லாமே அர்ஜுனுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட கல்யாண வீடை விட்டு கிளம்புறாரு அர்ஜுன். இப்போ உங்களுக்கு கேம் தியரி அப்படின்னா என்ன அப்படின்ற ஓவரால் அவுட்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேம் தியரி அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்லயோ பிசினஸ்லயோ மட்டும் அப்ளை பண்றது கிடையாது. நம்ம ரியல் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதை அப்ளை பண்ணலாம். ஒரு சிச்சுவேஷன் கான்ஃபிளிக்டா இருக்குதுன்னு அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இல்ல நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம்னா அந்த இடத்துல இந்த கேம் தியரி அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு புதிய கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை பை.